எலே ஆக்கங்கட்ட கூவ நான் தானே உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, ஐயா என் தம்மனையில் ஒரு தம்பியை போட்டோ வச்சுருக்கோம்ல, அவள் யாருன்னே தெரியாது, புதுசாக இருக்கார். அதாவது ஒரு டிவி சேனல் மேலே பைத்தியம் இருக்கலாம், இப்படி பைத்தியமாகவே ஆயிட்டாருன்னு ரொம்ப கவலையாக இருக்குது அந்த தம்பி மேலே. ஏயா தம்பி, நீ என்னையா இந்த கையில் என்னையா போட சுமந்துக்கிட்டு என்னமோ ஜபத்துக்கு போகிற மாதிரி பிக் பாஸு போகணும், ஐ லவ் பிக் பாஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த மொட்டை வெயிலில் முட்டை போட்டு நடந்து போகிற ஹைவேல யாராவது நம்ம லாரிக்காரன் அண்ணாச்சி நைட்டு தூக்கம் இல்லாமல் வந்து உன் இதில் எதாவது ஏற்றி நசுக்கி போட்டு போனால் என்ன செய்வே? உனக்கு கொஞ்சமாக கூறு இருக்கா இல்லையா? பிக் பாஸ் என்ன சாதாரண விஷயமா? அது அந்த டிவியில் பிக் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம், அதில் போய் கலந்துக்கிட்டது பெரிய விஷயம். அதில் நம்மளால் ஜிபி முத்து அண்ணாச்சியால் கூட ஒரு மாதம் 10 நாள் கூட ஒழுங்காக தாக்கு பிடிக்க முடியல. அப்புறம் இன்னொன்று என்ன, ஒன்னே மாதிரியே ஒருத்தர் இந்த பெரிய கிடாமேசியை வச்சுட்டு மாப்பிள்ளை வணக்கண்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்து அருண்குமார் ஒருத்தருக்காரு, அவரும் ட்ரை பண்ணார், அவரையும் உள்ளே ஏற்ற மாட்டுக்காங்க. அப்புறம் இந்த கிழட்டு பேவில் திருச்சி சாதனா தாய் கிழவி அவளும் போராடுதான், அவளையும் ஏற்ற மாட்டுக்காங்க. நீ யாரியா எங்கே இருந்தியா வர புதுசு புதுசாக கிளம்பி வரீங்க கையில் போட வச்சுக்கிட்டு? நீ செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? இதே மாதிரி ஒரு ஆதரவற்ற ஆசிரமத்துக்கு டொனேஷன் பண்ணுங்கள், இல்லை எங்கள் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன், எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், இந்த குழந்தைய காப்பாற்றுங்கன்னு ஒரு உதவி கட்டு போட தூக்கிட்டு போயிருந்தால் கூட மக்கள் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு 4 குடும்பத்தை காப்பாற்றலாம். ஒன்றுமில்லாத ஒன்றுக்கத்த பிக் பாஸுக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு பெருமை மைத்தில் இவ்வளோ நீள போட வச்சுக்கிட்டு முட்டு போட்டு நடந்து வரிய, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? வயிற்றுக்கு சோறு திங்கியா, இல்லை ஒரு ஆடு மாடு திங்க புல்லு திங்கியா? நாடு எங்கே வைக்கிட்டு அதை விட்டுட்டு சும்மா பிக்கு பாஸு போகிறேன் டக்கு பாஸு போகிறேன்னுக்கிட்டு ஒரு போட தூக்கிட்டு கிளம்பி வந்ததானோ. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தான் அவங்க இளவு தாங்க முடியல. எதுக்கெல்லாம் இப்படி பண்ணிதியோ? பிக் பாஸ் போய் என்ன சாதிக்க போகிற? அங்கெல்லாம் பணம் இருக்கவங்க மட்டும் தான் பிக்கு பாஸ் போக முடியும். எந்த ஏழையாவது உள்ள பிக்கு பாஸ் போயிருக்காங்களா, ஜெயிச்சிருக்காங்களா? அதே நீ முதல்ல சொல்லு. விஜய் டிவி என்ன சின்னோண்டு டிவி? அது எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் டிவி. அதுக்குள்ளெல்லாம் நம்மளை சேர்க்க இருந்தால் ரெக்கமெண்ட் வேணும், பணம் வேணும். முதல்ல பிக்கு பாஸ் போகிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி தாராதாரம்லாம் வேணியா? அதை விட்டுட்டு சும்மா போட தூக்கிட்டு வந்துட்டீங்க, புதுசாக கிளம்பிக்கிட்டு போய் பிள்ளை குட்டியை படிக்க வைங்க, வேலை வெட்டியை பாருங்கள், நாட்டு மக்களுக்கு எதாவது செய்ய முடிஞ்சு அதை செய்யுங்க, இந்தியன் ஆர்மியில் போய் சேருங்கய்யா. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டு கிளம்பி புதுசாக வந்துடுறாங்க. போங்க இப்போ வேலையை பாருங்கள். சரி, ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்யா.